பாடுகளும் பொறுமையும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. பவுலுக்கும் அவருடைய உடன் ஊழியருக்கும் அநேக பாடுகளும் வேதனைகளும் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றையும் அவர்கள் நீடிய பொறுமையோடு சகித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டார்கள், ஆனாலும் அவர்கள் ஒடுங்கி போவதில்லை. தங்களுக்கு தேவையான உதவியை அவர்கள் தேவனிடத்தில் கண்டார்கள். தங்களுக்கு தேவைப்படும் எல்லா உதவிகளையும் அவர்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு கலக்கம் உண்டாயிற்று, ஆனாலும் அவர்கள் மனம் முறிவடையவில்லை. தேவன் தங்களை பாதுகாப்பார் என்றும் தங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் தேவன் தங்களை விடுவிப்பார் என்றும் அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் தேவனால் கைவிடப்படவில்லை. அவர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள், ஆனாலும் அவர்கள் மடிந்து போகவில்லை. தேவன் அவர்களை இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வருகிறார். தண்ணீருக்குள் அவர்கள் மூழ்கினாலும் அவர்களுடைய சிரசை தண்ணீரின் மீது தேவன் நிலை நிற்கச் செய்கிறார். எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களில் அவர்கள் மூழ்கி போகவில்லை. தேவன் அவர்களை துன்பங்களில் இருந்து விடுவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்களும் கலக்கங்களும் உண்டு, நமக்கு துன்பங்களும் உண்டு, நாம் கீழே தள்ளப்படலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர் நம்மை விடுதலை செய்கிறார். அவரே நமக்கு ஆறுதலாக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் ஊழியக்காரருக்கு உண்டாயிருக்கும் பாடுகளை கிறிஸ்துவின் பாடுகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் தங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை தங்கள் சரீரத்தில் எப்பொழுதும் சுமந்து திரிவதாக அப்போஸ்தலர் பவுல் சாட்சியாக அறிவிக்கிறார். தங்களுடைய மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கே தங்கள் சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை அவர்கள் சுமந்து திரிகிறார்கள். அப்போஸ்தலருடைய சரீரம் சாவுக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு இயேசுவின் நிமித்தம் தங்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இதனால் மரணமானது அப்போஸ்தலரிடத்தில் பலன் செய்கிறது. அப்போஸ்தலர்கள் தங்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பதினால் விசுவாசிகளிடத்தில் ஜீவனானது பலன் செய்கிறது. பாடுகளை பற்றிய 4 வாக்கியங்கள். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. முதல் 2 பாடுகள் மல்யுத்தத்தை குறிக்கிறது. 3வது பாடு ஓட்டப்பந்தயத்தையும் 4வது பாடு குத்து சண்டையையும் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது போன்று பவுல் இங்கு வர்ணிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் சுவிசேஷ செய்தியின் நிமித்தமாகவும் எந்த வேளையிலும் பவுல் மரித்து போக ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை தன்னுடைய சரீரத்திலே தரித்துக் கொண்டிருப்பதாக பவுல் தன்னை பற்றி விளக்கி கூறுகிறார். கிறிஸ்துவுடனே கூட தான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதாக பவுல் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவியத்தின் வல்லமை பவுலின் சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. பவுலின் மூலமாக நடைபெறும் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி பகருகிறது. கொரிந்தியர் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக பவுல் மரண ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கொரிந்தியர் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக பவுல் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.